ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இது வந்து நான் மண்டே எடுத்த விலாக் தாங்க. இதில் வந்து என்னுடைய டே இன் மை லைஃப் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு சில கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த மாதிரி என்னுடைய சிம்லி டீட்டெயிலும், அது போக மிக்ஸி டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். அது போக ஒரு 2 ப்ராடக்ட்டு நம்ம கார்டனுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வர வந்திருக்கு. அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயமும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சண்டே வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டு இல்லைங்களா? ஸோ அதனால் மண்டே வந்து சிம்பிளாக ரசமும் பொரியலும் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு தாங்க ஃபஸ்ட்டு வேக போட்டேன். வேக போட்டுட்டு கையோட காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கைக்கு விழுந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கணும் இல்லைங்களா? அதனால் லிக்யூடும் அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிங்க. இது வந்து நாங்கள் இங்கே எங்கள் திருப்பூரில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே போயிருந்தப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன். இது வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிக்யூட் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகிறதே கிடையாது. அதனாலேயே இதை வாங்கினேன். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பீக்கிங்காக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கிங்காக்கு எல்லாமே தோலை உரிச்சிட்டேங்க. இந்த பீக்கிங்காவோட இந்த தோல் வச்சு நிறைய பேர் சட்னியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நான் வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. அந்த சட்னியோட ரெசிபி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா உங்கள் எல்லாத்தோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பீக்கிங்காய் வாழைக்காய் 2 காய் ஏன் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கிங்காய் வந்து பச்சை மிளகாய் போட்டு ரெடி பண்ணுறேன். வாழைக்காய் வந்து அப்படியே ரெடி பண்ணுறேன். பச்சை மிளகாய் வந்து எங்கள் மாமியாருக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால தான். பச்சை மிளகாய் எப்போவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி காம்பெல்லாமே எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே இருக்கும். நான் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 3 வாரமாவது இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. நேத்திக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வீக்லி ஒன்ஸ் நான் உரித்து வச்சேனாவே எனக்கு போதுமானதாக இருக்கும். நான் அந்த வாரம் ஃபுல்லாக அந்த சின்ன வெங்காயம் எனக்கு சரியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் காய்க்கு அப்புறம் வந்து சட்னிக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த சின்ன வெங்காயம் தான் போடுவேன். ஸோ அதனாலேயே எனக்கு சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட வாரத்துக்கே ஒரு 5 கிலோவாவது எங்களுக்கு தேவைப்படும். அவ்வளோ சின்ன வெங்காயம் வேணும் கண்டிப்பாக. இந்த பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கும் போது ஒரு பயம் வரும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. அந்த பச்சை மிளகாய் தெரித்து கண்ணுலலாம் எனக்கு சில நேரம் விழுந்திருக்கும். அதனாலேயே ரொம்ப பயந்துக்கிட்டே இந்த பச்சை மிளகாய் போட்டு தாளிப்பேன். இந்த சிம்லி வந்து நாங்கள் வாங்குறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது. நான் மாடுலர் கிச்சன் தான். அந்த எண்ணெயெல்லாம் ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி கிச்சனே வந்து கசகசன்னு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த இதே வாங்கினோம். இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டோம் சிம்லியே. சிம்லி வந்து வாங்காமல் தான் இருந்தோம் ரொம்ப நாளாக. பட் ஆனால் வந்து இது ரொம்ப இதாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினோம். இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் வந்து டீட்டெயிலாக அதை காமிச்சிருக்கேன். அதை அப்புறம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். பீக்கிங்காயை தாளிச்சிட்ட கையோட வாழைக்காயும் கட் பண்ணி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்தேன். டைம் 12:30 ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? 1 மணிக்கு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து கடகடன்னு ரெடி பண்ணிடலான்னு பூண்டு ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் எப்போவுமே நான் தாளித்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ணுவேன். சீவுறது கூட அப்போ தான் கட் பண்ணுவேன். நான் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீவி மட்டும் வச்சுட்டேங்க. தாளித்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கட் பண்ணிடலாம். 2 வாழைக்காய் தானே. இந்த வாழைக்காயை வந்து ஒரு சிலர் வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா தாளிக்கிறாங்க. அது ரொம்ப கேஸ் அப்படிங்கிறதுனால. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து இந்த வாழைக்காய் செய்யறதுக்கு சொல்லிக் கொடுத்ததே எங்கள் மாமியார் தான். அவங்க இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணுனா தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். இல்லை அப்படின்னா அவர் வந்து என்ன குழஞ்சு போயிருச்சு, வாழைக்காயாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார்.
ஸோ எதுக்கு வம்பு நம்மளுக்கு? அவங்க எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ அப்படியே செஞ்சுட்டுட்டா அவங்களும் நிம்மதியா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு தலைவலி இல்லையா? அதனால நான் இப்படி தான் செய்வேன். எப்படி செஞ்சா நல்லது அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தான் செய்யணும்னா, அதே மாரி நம்ம செஞ்சு குடுத்துக்கலாம் இல்லையா? இங்க வாழைக்காய தாளிச்சு விட்டதுமே பீக்கிங்கா ரெடி ஆயிடுச்சு. அத ஒரு பாத்திரத்தில மாத்தி கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சுட்டேங்க. வச்சுட்டு கையோட தக்காளி ரசத்துக்கும் கரைச்சு ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து தக்காளி ரசத்த வந்து தாளிக்கும் போதெல்லாம் நான் பெருங்காயம் போட மாட்டேன். நான் வந்து எல்லாமே ரசத்த கரைச்சிட்டேன் அப்படின்னாவே, அதிலேயே ரசப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், சீரகம், பூண்டு எல்லாமே தட்டி போட்டு, அதை எல்லாமே போட்டுருவேன். இந்த சீரகம் போட்டதுக்கப்புறம் ஒரு மணம் வரும் பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கும். மல்லி தழை இருந்துச்சுன்னா, அதையும் தூவி விட்டு தாளிச்சு ஊத்துனோம்னா, ரசம் வீடே மணக்குங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும் இல்லையா? அம்மிக்கல்ல வந்து அம்மிக்கல் வந்து ரொம்ப நாளா இருக்கா உங்க வீட்லன்னு சொல்லி கேட்டீங்க. நான் கல்யாணமாகி வரும்போதுலேருந்து இந்த அம்மிக்கல் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடியே எங்க மாமியார் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப வருஷமா இருக்கு இந்த அம்மிக்கல்லு. நான் வந்து ரசத்தெல்லாம் கரைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய்க்கு தேங்காய் துருவி போட்டுட்டு கையோட ரசத்தையும் தாளிச்சிட்டேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரசம் வந்து ஒரு கொதியாவது வரணும். வந்தால் தான் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணுவேன். இந்த நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு கொதியாவது வரணும். ஏன்னா ரசப்பொடி போட்டிருக்கோம். அதனால பொடி போட்டிருக்கனால ஒரு கொதியாவது வர்றதுக்கு விட்டுருவேன். கையோட வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்துருவேன். ஏன்னா கிச்சன் கசகசன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை செய்யறக்கே தோணாது. என்னடா இது இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ அந்த அடுப்பை வந்து தொடச்சி விட்டுக்கிட்டே இருப்பேன். அதே போல் அந்த மேலே எல்லாமே தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து பட்டர்ஃப்ளை சிம்லி தாங்க. நாங்க சிம்லி வாங்கும்போது ஒரு 30,000 பக்கம் இருந்துச்சு. எக்ஸாக்ட்டா எனக்கு ரேட் ஞாபகம் இல்ல. இது வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். அத ஆன் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஃபேன் மாரி அட்ஜஸ்டபிள் டைப்பும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த நம்ம தோசை சுடுறோம் அப்படிங்கிற அந்த ஹீட்டெல்லாம் வெளிய போறதுக்கு. செகண்ட் ஒன் வந்து நம்ம தாளிக்கிறோம், வெங்காயம் வணக்குறோம், அந்த ஹீட்டெல்லாம் வெளிய போறதுக்கு. தேர்ட் ஒன் வந்து மீனெல்லாம் பொரிச்சோம் அப்படின்னா, அந்த காட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீடு ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? அது மொத்தமும் வெளிய போறக்கு. எக்ஸாக்ட் ஃபேன் போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வீடு ஃபுல்லா இருக்கும். பட் இந்த சிம்லி யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. இந்த ஆயிலெல்லாம் போய் அந்த ரேக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரேக்கில் வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். அதை ஆன் பண்ணிட்டோம்னா போதும். ஆயிலெல்லாம் வந்து இது பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆயிருங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 15 நாளுக்கு ஒரு டைமு கம்பல்சரி வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ஆயிலெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். எப்போவுமே வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுங்க. நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறது வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி எக்ஸாக்ட் ஃபேன் இருந்த இடம் வந்து அது. அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணால் கூட அதை வந்து க்ளீன் பண்ணவே முடியல. பெயிண்ட் தான் பண்ணணும். எங்கள் வீட்டு குட்டி பையன் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆகணும். ஒரு 5 ஆர் 6 இயர்ஸாவது ஆகணும். அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ண முடியும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி பற்றியும் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இந்த மிக்ஸியும் வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி தான். பட் இது வாங்கி ஒரு 6 மாதம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாதம் தான் இருக்கும். அந்த ஜனவரிக்கு முன்னாடி தான் வாங்கினோம். பட் எக்ஸாக்டாக இதனுடைய ப்ரைஸும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ப்ராடக்ட் பார்த்து இது ஓகே சொல்கிறதோட சரி, அதை மொத்தமும் பேசி எல்லாம் வாங்குறது ஃபுல்லாக ஹஸ்பண்ட் தான். ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இதுலேயும் வந்து 3 ஜார் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக எல்லா இதுலேயும் கொடுக்குற மாதிரி சின்ன ஜார், பெரிய ஜார், அதை விட பெரிய ஜார். அது போக இந்த சாப்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எப்போவது ரொம்ப அவசரமாக இது பண்ணணும் அப்படின்னா ஆனியன் மட்டும் சாப் பண்ணுவேன். மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அதுதான் உண்மை. இது வந்து பாருங்கள், பேக்கெட்டே பிரிக்கல. 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் வாங்கி. பட் ஆனால் அதை கவர் கூட பிரிக்கல. இது வந்து மாவு பிசையிறது. இதுக்குள்ளே போட்டு ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதில் மாவு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக மாவு பிசைஞ்சு கொடுக்கும். ட்ரையல் காமிக்கிறதுக்காக பட்டர்ஃப்ளைலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் சொன்னாங்க. அதோடு சரி, அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே இல்லை.
அதுதான் உண்மை. அதே போல் வந்து இந்த மிக்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காயெல்லாம் வந்து அந்த சின்ன ஜாரில் போட்டு அரைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப வந்து பெருசு பெருசாகவே இருக்கும். தேங்காய் சட்னியெல்லாம் அரைக்கணுன்னா நம்ம துருவி தான் போட்டுக்கணும். அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸில் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் சாப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, காய்கறி கட் பண்ணுறதுக்கும் இதில் பிளேட்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் ஒரு டைம் கூட ஆனால் யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ஒத்து வரல. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல. நம்ம வெங்காயம் சீவிக்கலாம். அதே போல் வந்து இந்த பீட்ரூட் அரியிறது, கேரட் துருவுறது, இந்த மாதிரி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு எல்லாத்துக்குமே பிளேடு இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதுதான் உண்மை. இதை வந்து அந்த பிளேடு வந்து அந்த இதில் செட் பண்ணிட்டு, அதை வந்து கரெக்டாக நேராக அதில் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம என்ன காய் வைக்கிறோமோ, இப்போ கேரட்னா கேரட், இல்லை வந்து பீட்ரூட் வந்து ஒரு 2 4 கட் பண்ணி போட்டு அதில் வைக்கணும். என்கிட்ட வந்து வெள்ளரிக்காய் இருக்குது, அதை வைக்கிறேன். அந்த வெள்ளரிக்காவை அதில் வச்சு நல்லா இது பண்ணிக்கணும். ஒரு பாதி வெள்ளரிக்காய் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே நம்மளால் அமுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை உள்ளே வச்சு அமுத்தினோம் அப்படின்னா சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துரும். அது போக இந்த பிளேடு மாதிரியே பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அதை உள்ளே விட்டோம்னா ரொம்ப நீட்டமாக பெருசு பெருசாக இருக்கிறத வந்து அது கட் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையிலே எல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி இதை நான் எல்லாத்தையும் கழட்டி ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் வந்து டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ எனக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு வந்து இது இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆள் நான். ஸோ அதனால் அப்படி தான் பண்ணிப்பேன். இந்த ஆனியனுமே சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன். அவசரம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சில டைம் சாப் பண்ணிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியனை உரித்து அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது கட் பண்ணி தர மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இதில் வந்து ஒரு 4ஆவது கட் பண்ணி போடணும். குறைஞ்சது ஒரு 4 இல்லை 6ஆவது கட் பண்ணி போடணும். அப்படின்னா தான் நல்லா சாப் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனாலேயே அதுவும் கொஞ்சம் அதிகமாக கிரைண்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஆனியன் பேஸ்ட் ஆயிரும். ஆனியன் வந்து சாப் பண்ணியிருக்காது, பேஸ்ட் ஆயிரும். பொடி பொடியாக நறுக்காமல் ரொம்ப பேஸ்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ஜூஸ் ஜாரு. இது வந்து நார்மலாக எல்லா ஜூஸ் ஜாரை போல தான். பட் என்ன இதில் ஒரு ப்ளஸ் அப்படின்னா, தனியாக நம்ம வந்து ஆப்பிள் ஜூஸ் மாதிரி போட்டுக்கணுன்னா அதில் இருக்கிற ஃபில்டரை கழட்டிட்டு அப்படியே ஜூஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி சாத்துக்குடியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து வச்சு அமுத்தி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படியும் இருக்குது. அதே போல் அந்த ஆனியன் சாப் பண்ணுறதுலேயே வந்து ஜூஸ் நம்ம இந்த சாத்துக்குடியெல்லாம் பிழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பொடி பண்ணுறதுக்கு வந்து ஜார் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜாரும் இருக்குது. இதில் 2 ஜார் வந்து காம்போவாக கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம மிளகா பொடி வேணால் அரைச்சிக்கலாம். எல்லாமே ரொம்ப உண்மையாலுமே சூப்பராக நைஸாக அரைச்சி கொடுக்குதுங்க. நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த மிக்ஸி ஜார்லேயும் இதே மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் அது நைஸாக அரைக்காது, ரொம்ப கொரகொரப்பாகவே இருக்கும். இது சூப்பராக நைஸாக அரைச்சி கொடுக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை மிக்ஸி வாங்குங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். குக்கிங் முடித்ததையும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன். நான் சாப்பிட்றதுக்கு உட்காரும் போதே 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு லேட்டு தான் ஆகும். நான் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டைமுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னால் டைமுக்கு சாப்பிடவே முடியாது. ஈவினிங் போல் வந்து குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி கார்டன்லலாம் போய் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தேங்க. எங்கள் ரோஸில் வந்து 2 ரோஸ் பூத்துருந்துச்சு, எல்லோ ரோஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் எப்போ செடி வாங்கிட்டு வந்து வச்சனாலும் பூவே பூக்காது, இந்த டைம் தான் பூ பூத்துச்சு. அதுவும் வந்து இந்த செடி கொடுத்தவங்கிட்ட கேட்டேன், நீங்கள் வச்சுருக்கும் போது மட்டும் செடி பூ பூக்குது, நான் வச்சுருந்தா பூக்கவே மாட்டேங்குதுன்னு. அவங்க ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பூ பூக்கறக்கு ஆரம்பிச்சிருக்குது. இந்த செடி வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியலைங்க. இது வந்து கிழங்கு மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து ஆனியன் கிழங்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து இப்படி மண்ணில் ஊனிட்டோம் அப்படின்னா அது பூ அழகாக வரும், வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற பூன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு வாங்கி வச்சுருக்கேன். அது பூ பூத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.